வணக்கம் டெக் சப்போர்ட் நண்பர்களே. இன்றைக்கி இதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிறப்பிற்கும் இறப்பிற்கும் கண்டிப்பாக சான்றுங்கிறது வந்து கட்டாயமாக இருக்கிறது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, எப்படி பர்த் சர்டிஃபிகேட்டும் டெத் சர்டிஃபிகேட்டும் டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து டெத் சர்டிஃபிகேட் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே டெத் சர்டிஃபிகேட் வந்து யாராவது இறந்துருந்தாங்களோ அவங்களோட என்ன டேட்டில் அவங்க இறந்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். அது மட்டும் இல்லாமல் ஆனா பெண்ணா மட்டும் தெரிஞ்சால் போதும். அந்த சர்டிஃபிகேட் வந்து ஈஸியாக டெவலப் பண்ணிடலாம். எந்த ஒரு ஓடிபி இல்லாமல் எடுத்துடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒருத்தர் எனக்கு தெரியும், அவரை நேம் வச்சு நான் எடுக்கிறேன். என்ன டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணி எடுத்து இப்போ காட்டுறேன் பாருங்கள். டெத் சர்டிஃபிகேட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தாரா இல்லை ஹோமில் இருந்தாருன்னா ஹோம்னு போட்டுக்கோங்க. ஹாஸ்பிட்டல்னு போட்டுக்கோங்க. எந்த இயர் என்ன டேட்டுன்னு சொல்லி கம்பல்சரி நீங்கள் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அதுக்கு எக்ஸாக்டாக உங்களுக்கு எடுத்துகிட்டு வரும். அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. டேட் கொடுத்துட்டேன். இப்போது உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க. அது ஓடிபிலாம் ஒன்றும் வராது. சும்மா ஜென்ரலாக கேட்பாங்க. அதனால் நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்து கிளிக்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு ஓடிபி மாதிரி பக்கத்தில் ஒரு நம்பர் காட்டும். இது 5 மினிட்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதனால் உடனே உள்ளீடு பண்ணுற மாதிரி உள்ளீடு பண்ணிடுங்க. உள்ளீடு பண்ணிவிட்டு சும்மா கிளிக் பண்ணிங்கன்னா நம்பர் வெரிஃபைன்னு வரும். பக்கத்தில் இருக்கிற கேப்ஷாவை வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டுது இல்லைங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணுறது மூலிமா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த டேட்டில், அதாவது நான் சொன்ன டேட்டில் டோட்டலாக எவ்வளோ பேர் ரிஜிஸ்டர் பண்ணி இறந்தவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய நேம் அப்படி டோட்டலாக வரும். அவங்க ஃபாதர் நேமோடு இங்கே எடுத்து வரும். சரிங்களா? இப்போது நான் கொடுத்த ஒரு நேம் மொத்தம் பார்த்தீங்கன்னா, அந்த டேட்டில் மொத்தம் டோட்டலாக ஒரு 33 பேர் இறந்துருக்காங்க. இறந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதாவது இறந்த டேட் அந்த டேட்டுன்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அதில் வந்து எனக்கு தெரிஞ்சவர் வந்து நான் கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள். இது கிளிக் பண்ணோடனே அவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட் வந்து வந்துருச்சு. உடனடியாக அவங்க டெத் சர்டிஃபிகேட் வந்துச்சு பாருங்கள். ஓகேங்களா? இதே போல் தான் பர்த் சர்டிஃபிகேட்டும். பர்த் சர்டிஃபிகேட்லேயும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லைனா மேலே பாருங்கள் crstn.orgன்னு இருக்குல்ல, அதில் போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைனா இங்கே பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து இந்த இடத்துல பிரிண்ட் சர்டிஃபிகேட்டில் லெஃப்ட் சைட் கார்னரில் ஒன்று இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பர்த் சர்டிஃபிகேட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்டான டீட்டெயில் இங்கே வந்துடும். இங்கே வந்து என்ன டேட்டில் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். இப்போது வந்து என்ன டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். என்ன டிஸ்ட்ரிக்டில் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹாஸ்பிட்டல்னால் ஹாஸ்பிட்டல் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? என்ன ஹாஸ்பிட்டலுங்கிறது மேனட்ரி, அதை பார்த்துக்கோங்க. என்ன ஹாஸ்பிட்டலுங்கிறது கம்பல்சரி நீங்கள் போட்டே ஆகணும். சேலம்னா சேலம் போட்டுக்கோங்க. இல்லைனா அவங்களுடைய RCHD நியர்பை குழந்தைங்களுக்கு RCHD கொடுக்குறாங்க. அந்த ஐடி போட்டு டேரெக்டாக நீங்கள் சர்ச் பண்ணலாம். இல்லைனா என்ன ஹாஸ்பிட்டலோ அந்த ஹாஸ்பிட்டல் நேம் இங்கே நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே உங்களுடைய அந்த நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை டைப் பண்ணிக்கோங்க. ஜிஹெச்னு போட்டிங்கன்னா எந்த ஊர் அடிக்கிறீங்களோ அந்த ஊர் நேம் அப்படியே எடுத்துகிட்டு வரும். சேலம்னா சேலம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இதை எடுத்துகிட்டு வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் சும்மா அப்படி அடிச்சு இங்கே வந்து டேட்டா பார்த்து அது எந்த டேட்டில் அவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி டேட் போட்டு அதே மாதிரி மொபைல் நம்பர் போட்டு நம்பர் வெரிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த டேட்டில் யார் பிறந்திருக்காங்களோ அவங்க நேம்லாம் வரும். அங்கே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டும் டெத் சர்டிஃபிகேட்டும் நீங்களே ஒரு 2 மினிட்ஸில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வியூ பண்ணி வச்சுக்கலாம். நான் கூறிய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.